ஹலோ சோல்ஜர்ஸ். ஓகே வந்து மீம் ரோஸ் போட்டு மாலை ஆகுது. மீம் ரோஸ் கண்டிப்பாக போடணும்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வாரம் மிஸ் ஆகி போயிடுச்சு. மிஸ் ஆகல நீங்க கவலைப்படாது, இந்த வாரம் கரெக்ட் டைமுக்கு போட்டேன். அதுவும் இப்போ கூலி படம் ட்ரைலர் வந்துருக்கு தெரியுமா? இந்த கூலி வச்சு இஷ்டத்துக்கு வந்து மீம் போட்டுக்கிட்டு இருக்கியா. அது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். கூடவே வந்து எக்ஸ்ட்ரா மீம்ஸும் பார்க்கலாம். பார்த்துருவோம். ஓர சொல்ல போயிடலாம். அது மாதிரி லைக் பண்ணிங்க. ஓகேவா? ஹைப்னு வந்துருக்கு. ஓகே, கமெண்ட் பக்கம் போயிட்டு இப்படிக்கா திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துலேயே வந்து ஹைப்னு ஆப்ஷன் காட்டும். அதில் ஹைப் கிளிக் பண்ணி ஹைப் ஏற்றி விடுங்க சோல்ஜர்ஸ். ஓகே, ஓர சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ஓகே போலாம். ஃபர்ஸ்ட் மீம் மாட்னியா பாடி வா. என்னடா பண்ற? தூமச்சாலே வா. அடே அடே அட அரபோத நாயே செத்துறாடா. ஐயோ குளிச்சாண்டா. அட நார பையல. டாடா 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 தலைவா. தூமச்சாலே. ஆக்சுவலி இந்த படம் பார்க்க எனக்கா தோணுச்சு. ஏடா இது அங்க குதி பருப்பு போடுது அடிட்டு. தூமச்சாலே. కడలే కదం తొక్కే సునామీయే తెచ్చింది ఐకానిక్ స్టెప్ లే ఇది. అందాలున్న తుఫానులే అమ్మాడి టక్కున చూసేందో తలకడి పిల్లాలి నరచ తలకడి పిల్లాలి పడియారాలే ஆக்சுவலி சத்யராஜன் ஐகானிக் ஸ்டெப் இது. ஓகேவா? அப்பவே அடைச்சேன் ஸ்டெப் வைக்க பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கரெக்டா சிங் பண்ணிருக்கானுங்க. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. செகண்ட் ஒன் இஸ் பெட்டரா. இங்கிலீஷ்காரன் செகண்ட் பார்ட் போடுங்க. ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் மேடம். எனக்கு வந்து அவன் வந்து நல்லா படிக்க வச்சு ஐடி படிக்க வச்சு நல்லா ஏசி ரூம்ல வேலை பார்க்க வைக்கணும். நல்லா ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேலை பார்க்கணும். பாட்டி வாட் பிகம் ப்ரொபோசல் குடிகாரன் தான். என்னடா அவன் ஸ்கூல் பையன், அவனோட சரக்கு குடிக்கிறீங்க. 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? ஆனா இந்த வயசே சரக்கு அடிக்கிறானுங்க. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஏசி ரூம் வேலை இல்லையா? ஓசி குடிக்கி செய்யற வேலையா? ஏசி ரூம் இல்ல, ஏசி பார். வெட்டிட்டு அடுத்தோட அசிங்கப்படுத்துவதில் அவ்வளோ சந்தோஷம். வட்டாரா பூமரு பூமர் திடீரென்று வந்தாராம் சமுத்திர கண்டி ப்ரோ. ஏஐ யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்க ப்ரோ. அது ஏஐ இல்ல, அவதார் மூவிக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண டீமை ஹையர் பண்ணி இருக்காங்க ப்ரோ. ஓ வஜ்ஜம் புகழ்ச்சியா இது? ஆக்சுவலி எனக்கு கமெண்ட் பண்ணவர் கேட்டா, இவன் இந்த வயசுல போயிட்டு சரக்கு வாங்குறது வந்து தப்பு இல்லையாமா. ஓகேவா? அதை வந்து கலாய்ச்சதுதான் தப்பாமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அடே பாவண்டா, அவன் எல்லாரும் குடிக்கிறவன் தாண்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. ஏன்னா கமெண்ட் பண்ண ஒரு குடிக்காரு போல. வேலைக்கு போறோம் குடிச்சுக்கிட்டு தெரியுது. சத்யராஜ் இன் கூலி. ஒருத்தனை 30 வருஷமா ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன். சிவராஜ் ஃப்ரம் சம்வேர். ஓ அப்படி வரியாடி? அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. ரோலெக்ஸ் தம்பி போலெக்ஸ் எட்ரியா. அட கன்றாவியே. இன்று அட கடவுளே, போஸ்டர்ல ஒரு போட்டோ கைக்க வச்சிரு குத்தமாடா. உடனே இப்படி ஆக்கிட்டீங்களா? படம் வரும் முன்னாடியே இவன் டெம்ப்ளேட்னா படம் எவ்வளவு டெம்ப்ளேட்டா இருக்கும். படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்க தான் மீம் டெம்ப்ளேட். சரிங்கடா, ஆஃப்டர் ரிலீஸ் என் தலைவர் நாகார்ஜுனாவோட கேரக்டரை பார்த்து இந்தியாவே பேசும்டா. ஏடா டிவி கடை வச்சுக்கிட்டு நாகார்ஜுனா தலைவன்ற யாரா நீ? பைத்தியக்கார கூச்சி. என்னதான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கிரியேட்டிவிட்டியை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா. பாட்டியா கிரியேட்டிவிட்டி. இப்படி
எப்படி வந்து தமிழ் சினிமா ஒரு கேரக்டரா எடுத்து போடணும்னு தோணிருக்கு பாத்தீங்களா? அதான் கடவுள். ஏகல படாம தெரியல போட்டோஷாப் கஷ்டம் பண்ணிருக்கானுங்க. அந்த ஒரு போட்டோஷாப் ஆர்டிஸ்ட் வந்து பாராட்டலாம். சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. புதுவை புள்ளிங்கோ நாங்க கோளாறு எப்படி டே யாரா நீங்க? பட் நல்ல மனசுடா அவரு. எங்கள் ஐயா எங்கள் பிராண்டு. India is not for beginners. All Karnan movie issue solved by single button. நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வைக்க முடியல பாத்தீங்கல்ல. அந்த சீன் என்ன கான்டெஸ்ட்னு தெரியுமாடா? அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? இந்த படத்துல வர சீன் வந்து இது பண்ணா போட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தா நான் காலேஜ் படிக்கும்போது அப்படிதான். காலேஜ் வந்து பக்கத்துல இருக்கும், ஆனா கால் நிறுத்த மாட்டான். 1/2 கிலோமீட்டர் தள்ளிவே பஸ்ஸை நிறுத்துவான். நிறுத்திங்கன்ட்டு அவன் தட்டிக்கிட்டு இருப்பானுங்க. பதம் எகிரி குச்சிருவாங்க டபால்ட்டு. அட அறம்போத நாயே செத்துறாடா. ஐயோ குளிச்சாண்டா. இவனா அப்பே பண்றீங்க? 2021 இல்ல 2025 தான் கரெக்ட். ரெஸ்பெக்ட் பட்டன் ஃபார் தி சேலஞ்ச் இயர். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. யாராவது ஃபில்டர்ஸ் கால் பண்ணிருக்காங்க. டேய் என்னடா இவ்வளவு கூட வந்து வச்சிருக்கீங்க? டேய் என்னடா இவன் மூச்சடா அந்த பொண்ணடா இவ்வளவு கூட வந்து வச்சிருக்கீங்க? என்னடா கொடூரமா இருக்கு. கேர்ள் கிரஷ் டாலண்ட் பிரஷ். என்ன இது ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்குடா. ஓடாடா இவ்வளவு கூட வச்சிருக்கீங்க. இவன் கூட ஓகே விட்டுருங்க. இந்த பொண்ணு பூச்சி விட்டு வச்சிருக்கானுங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். மனசுங்கிற பாரமே குறைஞ்சி போச்சுடா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஓடா மூஞ்சி அப்படியே அவன மாதிரியே இருக்கு. யார் அந்த ரீட்ரு சூப்பரியா ஏத்திலா ஐசேஜ் அடியில் போட போட்டானுங்க. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். கால ஆரம்பிக்கிற வார்த்தை. ஆமா கால்ரா. கரெக்டா சிங்க் ஆகுது. வீடியோ பார்த்தோட சிரிப்பு வரல, எடிச பார்த்தா சிரிப்பு வந்துச்சு. கிரெடிட்ஸா யாருக்கு அது? வீடியோ கிரெடிட் டு சன் டிவி, சன் பிக்சர்ஸ். ஓ நீ அப்படி வரியா? காப்பேர் கொடுத்துட போறா அப்படின்ட்டு கிரெடிட் போட்டிருக்கா போல. பெஸ்ட் ஆக்டர் SRK ஃபார் ஜவான். பெஸ்ட் தெலுங்கு மூவி பகவத் கேசரி. கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஃபார் வாதி. கடைசியா வாதிகள் ஒத்துப்பேன், வாதி மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனா SRKக்கு வேற படத்தை கொடுத்துடலாம். ஜவான்கா கொடுத்துருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. இது பார்த்தா பகவத் கேசரி பெஸ்ட் மூவியா? எனக்கு புரியல. முன்னாடி இந்த ஜூரிஸ் படம் கொடுத்தாங்க அப்படின்னா கமர்ஷியல் படத்தை விட ஆர்ட் ஃபிலிம் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு ஆர்ட் எடுத்துக்காங்க, கலைத்துவமா எடுத்துக்காங்க, ஆர்ட் படத்தை கொடுப்பாங்க இல்லையா? படம் வந்து ஏதாவது நம்ம ஊரை பத்தி பேசியிருக்கு, நம்ம இதை பத்தி பேசியிருக்கு, கொஞ்சமா யதார்த்தமா எடுத்துக்காங்கன்னா ஓகே. ஜவான் என்ன அது ஒரு கமர்ஷியல் படம், அதுல என்ன இது சொல்ல வருது எனக்கு புரியல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா ட்ரெயின்ல போயிட்டு ஹைஜாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல பகவத் கீதை எப்படி புரியல. படம் பார்த்திருக்கீங்களா? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இது தனியா போகாம பார்த்தேன். ஆனா வந்து நியூஸ் அவுடேட் ஆயிடுச்சு. மாமே யாலே கர்ம பூச்சி. ஓகே சோஜஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து மீம் பார்த்துக்கலாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்றேன். ஓகே, அடுத்த வாரம் ஸ்பெஷல் ஐட்டமாக ஒன்று பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே கைஸ், மறக்காம பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு பட்டன் வாங்க முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைப், புதுசாக ஹைப்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதனால வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் வந்து ஹைப் பட்டன் இருக்கும், அதை ஹைப் தட்டி விடுங்க. ஓகே கைஸ், இதே மாதிரியான இன்னொரு சோர்ஸாக சந்திக்கிறேன். ஓகே பாய்.
தின